சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் அக்டோபர் மாதம் வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் சேயோன். இந்த சேயோன் திரைப்படத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயா பரவுச்சு. சேயோன் திரைப்படத்தில் சீமானவர்கள் முருகனாக ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில், சமூக ஊடகங்களில் பதிவுகளை போட ஆரம்பித்தாங்க. இந்த நிலையில தான் இந்த தாவேகா கும்பல் சீமானவர்களுக்கு எதிராக அவதூறு பரப்புறேன் அப்படின்னு முருகனை ரொம்ப ஆபாசமாகவும் கீழ்த்தனமாகவும் சமூக ஊடகங்களில் எழுதிட்டு வர்றாங்க. தம்பி ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர் அவர். சீமானவர்கள் மட்டும் ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ்ல முருகனாக அவதரிச்சாரு சேயோன் படத்துல அப்படின்னா, தாவேகாவில் இருக்கக்கூடியவர்கள், சீமானை எதிர்க்கக்கூடிய நபர்கள் கூட கையெடுத்து கும்பிட்டு முருகா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோவை எடுத்து போட்டு தாவேகாவுடைய தற்குறி ஒருத்தன் மைக்கேல் அப்படின்னு ஒருத்தன் அவனுடைய எக்ஸ்தலத்தில் போட்டு ரொம்ப கேவலமாக அருவருக்கத்தக்க தனமாக முருகனையே, நான் அந்த கெட்ட வார்த்தையை சொல்ல விரும்பல, முருகனையே நாங்கள் சூங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அப்படிதான் நாங்கள் கூப்பிடுவோம், அப்படிதான் முருகனையே நாங்கள் பேசுவோம், சீமான்லாம் முருகனா நடிச்சா இன்னும் கேவலமாக கெட்ட வார்த்தையில் திட்டுவோம் அப்படின்னு ரொம்ப கீழ்த்தனமாக ஒரு பதிவு ஒன்று தம்பி போட்டிருக்காரு. தம்பிக்கு இது எந்த அளவுக்கு அஃபென்சிவான பதிவு அப்படிங்கிறது தெரியல. பிஎன்எஸ் செக்ஷன் 192 கீழே இரண்டு தரப்பினருக்கு நடுவில் மதக்கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு காவல்துறை இவர் மேலே வழக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணலாம். தாராளமாக எஃப்ஐஆர் போட்டு இவரை ரிமாண்ட் பண்ணலாம். 1 வருஷத்திலிருந்து 3 வருஷம் வரைக்கும் இந்த நபருக்கு சிறை தண்டனை அப்படிங்கிறது கிடைக்கலாம். நல்லா சிந்திச்சு பாருங்க. யாராவது ஒரு நபர் இயேசுநாதரை இழிவுபடுத்தி சமூக ஊடகங்களில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தா, திமுக ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் சரி, இதே தாவேகா ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் சரி, நாங்கள் சிறுபான்மையினருடைய காவலர்கள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு அந்த நபர் மீது சட்ட நடவடிக்கை அப்படிங்கிறத எடுத்திருப்பாங்க. இதே ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாலும் அவங்களுடைய மத நம்பிக்கையை கேள்வி கேட்குற மாதிரி ஒரு பதிவு போட்டுட்டா, நாங்கள் பார்த்தீங்களா சிறுபான்மையினருடைய காவலர்கள் அப்படின்னு சொல்லி ஆளுகிற அரசாங்கம் தங்களை காட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். ஆனால் தாவேகாவை சார்ந்த நபரே இவர் பேர் என்ன வச்சிருக்காருன்னா மைக்கேல். அது ஒரு உண்மையான பேரான்னு கூட நமக்கு தெரியாது. அப்படி மைக்கேல்னு நீ பேரை வச்சுக்கிட்டு முருகனுக்கு எதிராக இந்த அளவுக்கு இழிவுபடுத்துகிற மாதிரி கொச்சையா ஒரு பதிவு போடுற அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் முருகனுக்கு எதிராக இழிவாக ஆபாசமாக பேசுறார் அப்படின்னு இரண்டு தரப்புக்கு நடுவில் மத கலவரத்தை இவனுடைய பதிவு தூண்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால உடனடியாக இந்த மைக்கேல் என்கிற இந்த நபர் மீது சட்டம் தன் கடமையை உடனடியாக செய்யணும். ஆளுகிற தரப்புக்கு இவன் ஆதரவா பேசுறான், விஜய்க்கு ஆதரவாக பேசுறான் அப்படின்னு காவல்துறை கண்டுக்காம போகக்கூடாது. விஜய்க்கு எதிராக யாராவது ஏதாவது பேசிட்டா, விஜய்க்கு எதிராக யாராவது பதிவு போட்டுட்டா பாஞ்சு கைது பண்ணக்கூடிய இந்த காவல்துறை, மாரிதாஸ் அவர்களெல்லாம் காவல்துறை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ண முயற்சி பண்ணாங்க. ஜட்ஜு சிறையில் அடைக்க முடியாதுன்ட்டார். அதே போல எம்எல்ஏ ஒருத்தரெல்லாம் கைது பண்ணி ரிமாண்டும் பண்ணிட்டாங்க, அவர் சிறைக்கும் போயிட்டு வந்தார். அது மாதிரி விஜய்க்கு எதிராக ஒருமையில பேசினா கூட உடனடியாக கைது செய்யக்கூடிய காவல்துறை தமிழ் கடவுள் முருகனை இழிவுபடுத்தி கொச்சையாக ஆபாசமாக ஒருத்தன் பேசியிருக்கான் அப்படிங்கிறப்போ அவன் மீது என்ன சட்ட நடவடிக்கையை இந்த காவல்துறை எடுக்க போறாங்க அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல எழுந்திருக்கு. இந்த நபர் முருகனை ஆபாசமாக இழிவுபடுத்தி பேசினா அப்படிங்கிறதையும் கடந்து இரண்டு தரப்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய நல்லிணக்கத்தை சிதைக்கக்கூடிய மாதிரி இருக்கு இவனுடைய பதிவு. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் எல்லாருமே சகோதரத்துவத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால தான் இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவரால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்க முடிகிறது. நம்ம யாரையும் உயர்வு தாழ்வு அப்படின்லாம் பார்த்து பழகலை. ஆனால் இந்த மைக்கேல் போன்ற நபர்கள் தாவேகாவில் இருந்து கொண்டு முருகரை பற்றி இந்த அளவுக்கு ஆபாசமாக அசிங்கமாக எழுதும் போது முருகனை நேசிக்கக்கூடிய ஒரு தரப்பு அந்த மைக்கில் மட்டும் டார்கெட் பண்ணி பேச மாட்டாங்க, அவனுக்கு எதிரான விமர்சனத்தை மட்டும் வைக்க மாட்டாங்க. கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, இதே இயேசு கிறிஸ்துக்கு எதிராக விமர்சனங்களை சமூக ஊடகங்களில் வைப்பாங்க, கண்டிப்பாக எதிர்வினை ஆற்றுவாங்க. இது உண்மையிலேயே ஒரு மத நல்லிணக்கத்துக்கு வழிவகுக்காது. இரண்டு தரப்புக்கு நடுவில் மோதல் போக்கு வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால
இந்த மாதிரி ஆபாசமாக இழிவுபடுத்தி கடவுள்களை கொச்சைப்படுத்தக்கூடிய நபர்கள் மீது சட்டம் தன் கடமையை செய்யணும். இது போன்ற நபர்களை சட்டம் இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். சீமானவர்கள் மேல விமர்சனம் இருக்கு அப்படின்னா நீ சீமானவர்களை விமர்சிக்கலாம். சீமானவர்களுக்கு முருகன் கெட்டப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்காது, அந்த கேரக்டருக்கு அவர் பொருந்த மாட்டாரு அப்படிங்கிறது விமர்சனம். நாங்க முருகனையே கேவலமாக ஆபாசமாக பேசுவோம். சீமான் முருகன் கெட்டப்பில் வந்தால் நாங்கள் இன்னும் கெட்ட வார்த்தையில் அசிங்கமாக திட்டுவோம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மனநிலை? இதைத்தான் தாவேகா கும்பல் சமூக ஊடகங்களில் நிறைய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு எதிராக செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா இப்போ தமிழ் கடவுள் முருகனை ஆபாசமாக இழிவுபடுத்துகிற அளவுக்கு இந்த தாவேகா கும்பல் போய்கிட்டு இருக்கு. ஆளுங்கட்சியில் இருக்கிறதுனால நம்மளை யாராலையும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நம்ம அண்ணா தானே முதலமைச்சராக இருக்காரு, நம்ம என்ன வேணாலும் பதிவு போடலாம். ஏன்டா கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் இருக்காடா? வாய்க்கு வந்ததை அப்படியே பேசிட்டு போயிடுவீங்களா? ஆட்சி அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது, காவல்துறை உங்ககிட்ட இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பேசுனீங்களாலும் அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற திமிர்லையும் மமதையிலையும் அகங்காரத்திலையும் இவ்வளோ கேவலமாக இறங்கி தமிழ்நாட்டில் பெரும்பான்மை மக்களால் நேசிக்கப்படக்கூடிய முருகனை இந்த அளவுக்கு ஆபாசமாக இழிவுபடுத்தி பேசுறதுக்கு இவனுங்களுக்கு எங்கேருந்து வருது இந்த தைரியம்? ஒரு அமைச்சர் என்னடானா சட்டசபையில் தமிழ் மொழியை சிறுமைப்படுத்தி அவருடைய மதத்தை மேல் நிறுத்தி பெருமைப்படுத்தி பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் சமூக ஊடகங்களில் மைக்கேல் போன்ற தாவேகாவுடைய ஆபாச விர்ச்சுவல் வாரியர்ஸு தமிழ் கடவுள் முருகனை இழிவுபடுத்தி சிறுமைப்படுத்தி பேசுகிறாங்க. இதில் உண்மை என்னன்னா, சீமானவர்கள் சேயோன் திரைப்படத்தில் முருகனாக நடிப்பதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கம்மி தான். சிவகார்த்திகேயனுக்கு ஒரு அண்ணன் கேரக்டர் தான் சீமானவர்கள் பண்ணுறதாக ஒரு தகவல் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கு. இந்த தாவேகா கும்பலுக்கு சிவகார்த்திகேயன் மேலேயும் காண்டு, சீமான் மேலேயும் காண்டு. இவங்க 2 பேரையும் எப்படியாவது கேவலப்படுத்தணும், இந்த திரைப்படத்தை ஓட விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த படத்தினுடைய கதைக்களம் கருமாத்தூரில் நடக்கிற மாதிரி ஒரு சம்பவம். அந்த கருமாத்தூரில் இருக்கக்கூடிய நபர்கள் 3 சாமி கும்பிடுவாங்க, விருமாண்டி, பேச்சியம்மா, பேய்காமன் அப்படின்னு. அந்த 3 சாமி கும்பிடக்கூடிய நபர்கள் முருகனை கும்பிட மாட்டாங்க. குறிப்பாக திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகனை கும்பிட மாட்டாங்க. அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. அப்போது இந்த கதையே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. தமிழ்நாடு அப்படிங்கிறது முருகனுடைய கோட்டை. தமிழர்கள் எல்லாருமே முருகனை போற்றுவாங்க, வணங்குவாங்க. ஆனால் அந்த கருமாத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் முருகனை கும்பிடாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சுவாரஸ்யமான கதைக்களத்தில், அதுவும் சிவகார்த்திகேயனோட சீமானவர்கள் நடிக்கிறாரு அப்படிங்கிறப்ப இந்த தாவேகா கும்பலுக்கு பொறுக்கலை. அதனால ஆபாசத்தையும் அவதூறையும் சீமானவர்களுக்கு எதிராக பரப்பி கொண்டு இருந்த கும்பல் இப்போ முருகனை ஆபாசமாக இழிவுபடுத்தி பேச ஆரம்பிச்சிருக்கு. இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது நமக்கு சத்தியமாக தெரில. 2 தரப்புக்கு நடுவில் மதக்கலவரத்தை தூண்டும் விதமாக, மத நல்லிணக்கத்தை சிதைக்கும் விதமாக செயல்படக்கூடிய தாவேகா நபர்கள் மீது உடனடியாக காவல்துறை அப்படிங்கிறது நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பாக இந்த மைக்கேல் அப்படிங்கிற இந்த ஐடி மீது இந்த நபர் யாருன்னு கண்டுபிடிச்சு பிஎன்எஸ் செக்ஷன் 192 படி அவன் மேலே வழக்கு பதிவு செஞ்சு எஃப்ஐஆர் போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு தக்க தண்டனையை தமிழக காவல்துறை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மக்களாகிய நீங்கள் இந்த காணொலியை அதிகபட்சமான நபர்களுக்கு பகிர்ந்து இந்த செய்தியை தெரியப்படுத்தி நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகனை இந்த தாவேகா கும்பல் ரொம்ப ஆபாசமாக இழிவுபடுத்தி பேசுகிறத மக்களுக்கு எடுத்து கொண்டு போய் சேருங்க. சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.